எரிச்சல் படுறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கோவப்படுவோம், ஆதங்கப்படுவோம். ஆனால் எரிச்சல் படுறது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நம்மளை தெரியாமலே நிறைய எரிச்சல் பட்டு இருப்போம். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதை எப்படி நான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இப்பயும் கூட நிறைய விஷயம் நான் எரிச்சல் படுவேன். ஆனால் நான் ட்ரை பண்ணி அதை வந்து வெளியே வர ட்ரை பண்ணுறேன். அதை தான் இங்கே சொல்ல போகிறேன். எரிச்சல் பட்டதுன்னா, ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு கால் வந்துடும். கடுப்பாகி என்னடா நேரத்தை கால் பண்ணது, அந்த கால் அட்டன் பண்ண மாட்டோம். அடுத்த நாள் ஒரு டிவி பார்த்துட்டு இருப்போம். இம்பார்ட்டன்ட் லைவ் மாதிரி ஏதாவது ஓடிட்டு இருக்கு, யாராவது குறுக்க தள்ளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எரிச்சல் படுறது. அதே மாதிரி திடீர்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட. பார்த்தீங்கன்னா அதை குழந்தைங்க குறுக்க வந்தால் குழந்தைங்க போய் அடிக்கிறது, தள்ளு அப்படிங்கிறது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து எரிச்சல் பட வைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக்கில் போகிறோம். ஒரு டிராஃபிக்கில் யாராவது குறுக்க வந்துட்டானா கோவப்பட்டு பேசுவோம், யாராவது இடிச்சிட்டானா வேகமாக பேசுவோம். இது எல்லாமே நம்மளை அறியாமல் அனிச்சை செயலில் நடக்கும். அதுதான் வந்து எரிச்சல். இந்த எரிச்சல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது எரிச்சல் எப்படி வெளியே வருது அப்படின்னா, மைண்டை வந்து வி ஹேவ் டு கண்ட்ரோல். மைண்ட் கேம் அது வந்து ஆக்சுவலாக. எரிச்சல் படுறதுனால என்ன நடக்கும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத முன்னாடியே உங்கள் மைண்டுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு எரிச்சல் படும்போது அவன் பர்சனாலிட்டி வெளியே வந்து ரொம்ப அக்லியாக தெரியும். அது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த எரிச்சல் படுற குணத்தை எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா நிதானம் வரும். ஸோ இதன் மூலம் என்ன எரிச்சல் படுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னா, உங்கள் நிதானத்தை இழக்கிறீங்க. ஒரு பொது வழியில் உங்களை பற்றி ஒரு அக்லி ஃபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ நிறைய டிசிஷன்ஸ் வந்து டக்குன்னு வந்து தப்பாக இருக்கும். ஸோ இதுதான் முதல் நிதானத்தை கொண்டு வரணும். அப்புறம் வந்து டிசிஷன்ஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும். தேவையில்லாமல் நம்மளே வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதனால் எரிச்சல் படுறதை வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கான எங்கேயுமே படக்கூடாதுன்னு சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எரிச்சல் படும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க மேபி வந்து உங்கள் அம்மா அப்பா, உங்கள் ஒய்ஃபு, குழந்தைங்க, உங்கள் நண்பர்கள், அவங்களும் உங்களை ஹேட் பண்ணலாம், வெறுக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாம். எரிச்சல் அப்படிங்கிறது இட்ஸ் அ மைண்ட் கேம். உங்களை அறியாமல் அனிச்சை செயலில் வர்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் எரிச்சல் படுறாங்க, ஏன் வந்து எரிச்சல் படுறேன், நான் சும்மா கம்பேர் பண்ணி பார்த்தேன். அந்த எரிச்சல் படுறதுனால என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய இயலாமையை வந்து வெளியே காட்டுறீங்க, உங்களுடைய ஃபெயிலியர் வந்து வெளியே வருது. ஸோ ஒருத்தர் அடிக்கடி எரிச்சல் படுறான், சின்ன சின்ன விஷயத்தை எரிச்சல் படுறான்னா, அவன் ஏதோ ஹாப்பியாக இல்லை, ஏதோ அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. விச் இஸ் வாட், அவன் வந்து ஃபெயிலியரில் இருக்கிறான், அவன் வந்து தனக்கு இயலாமையில் இருக்கிறான், குறைகள் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே போர்ட்ரேட் ஆகும். அதனால தான் வருது அது. உங்களை அறியாமல் ஷார்ட் டெம்பர்மாங்க இல்லையா, அந்த ஷார்ட் டெம்பர் எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதிரி தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது, தன்னைத்தானே ஒரு ஹாப்பினஸ் இல்லாத இருக்கும்போது அப்போ தான் இந்த எரிச்சல் வரும். ஸோ எரிச்சல்ங்கிறத முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு மைண்டை ஓட விட்டு, மைண்ட் கேம், மைண்ட் தட் யூ ஹேவ் டு கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. ஸோ எரிச்சல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். முன்னாடியே வந்து அதை அணுக தெரியணும். மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தெரியணும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு போனோமா எரிச்சல் படுவோம். அப்போ எரிச்சல் படும்போது நிதானமாக நின்று யோசிச்சு பாருங்கள், என்ன நடக்க போகுது, அடுத்து கோவப்பட போகிறோம். அந்த ஒரு கேமை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எரிச்சல் படுறத நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். நிதானம் உங்களுக்குள்ள நிறைய வரும். நல்ல டிசிஷன் எடுப்போம். ஸோ மெயினாகவே என்னென்னா, டிசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு எரிச்சல் இருக்கவங்க வந்து சரியான டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. சரியான டிசிஷன் எடுக்காதுனாங்கன்னா வாழ்க்கையே வந்து தவறான ஒரு இடத்துக்கு போகும். உங்களால் பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய முடியாது. ஸோ லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டிசிஷன் மேக்கிங் தான் உங்கள் கெரியர் டிசைட் பண்ணணும், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டிசைட் பண்ணணும். ஸோ எரிச்சல் படுறதை தயவு செய்து கில் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். அதுக்கு ஒரே வழி வந்துட்டு மைண்ட் தட் யூ ஹேவ் டு கண்ட்ரோல். மைண்ட் கேம் இது. மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து எரிச்சல் வெளியே வந்துடலாம். தேங்க்யூ.